ஹே ஃபேம், நான் தான் குருபன். வெல்கம் டு டார்ஜிலிங் சீரியஸ் பார்ட் 7. பிறந்ததுலேருந்து எனக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச எனக்கு நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு நமக்குன்னு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு. சீரியஸ் சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாரும் கிளம்பிட்டோம். எங்கள் அண்ணா சிக்கிமில் டூரிஸ்ட் கைடாக இருக்கறனால இந்த இடத்துல எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் தெரியும். ஸோ நமக்கு பிரச்சனையே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆர்மி கேம்ப். சைனா பார்டர் பக்கத்தில் இருக்கறனால இங்கே இருக்கிற ஆர்மிஸ் எல்லாமே மக்களோட மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சைனா பார்டர் கூட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எங்கள் அண்ணா நம்மளை ஜிக்ஸாக் ரோட் வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலி சிக்கிம்ல எங்க பார்த்தாலும் அழகான வியூ பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். ஏன்னா இந்த ஊர் அப்படி. அதுதாங்க எங்க வீடு. ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு எங்க அண்ணா வாங்க உங்களை இன்னும் மேல நாத்தங்கவேலி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. சீரியஸ் சொன்னும் ரோடெல்லாம் செம்மையா இருந்துச்சுங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்தா பைக்ல தான் வரணும்னு. பைக் ரைடுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ். ஸோ இந்த ஊர் பேர் தான் நாத்தங்கவேலி. இது பாத்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்கு. நம்ம வீட்டு விட கொஞ்சம் மேல. கிளைமேட் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. கிளைமேட்டுக்கு சூடா டீயை குடிச்சிட்டு மோமோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாபா ஹர்பஜன் சிங் கோயில் கூட்டிட்டு போனாங்க. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா தனி ஹிஸ்டரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா சொல்றேன். கோயில் சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல இருக்க எலிஃபென்ட் லேக் வியூ பாயிண்ட் போயிட்டோம். வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. சோ இந்த வியூ பாயிண்ட் பேர் ஏன் எலிஃபென்ட் லேக் வியூ பாயிண்ட் வந்துச்சுன்னா, இந்த லேக் பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் ஷேப்ல இருக்கனால எலிஃபென்ட் லேக் வியூ பாயிண்ட் சொல்றாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா சைனா பார்டர் கூட தெரியும். அதுதாங்க சைனா பார்டர். இது தாண்டி நம்ம அன்சைட் பண்ணோம்னா நமக்கு பாஸ் வேணும். நம்ம கிட்ட பாஸ் இல்லாதனால நம்ம அங்க போகலாம். ஆனா பிளேஸ் அழகா இருந்தாலும் நம்மளை சுத்தி நம்மளை நேசிக்கிறவங்களா இருந்தா அந்த பிளேஸ் இன்னும் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்களே. அந்த மூமெண்ட்ல நான் அதை ஃபீல் பண்ணேன். நம்ம பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே பேக் பண்ணி தான் கொண்டு போயிருந்தோம். நம்ம எல்லாரும் அங்க உட்காந்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அந்த மூமெண்ட்டை மறக்க முடியாத மாதிரி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். சீரியஸ் சொல்கிறேன், இந்த மெமரிஸ் எல்லாம் நான் லைஃப் லாங்காக மறக்க மாட்டேன்.